ஐயோ என்னங்க நீங்க மேல எல்லாம் தண்ணியை தெளிச்சுக்கிட்டு. என்ன காமாட்சி, எதுக்கு சிரிக்கிற? அண்ணி உங்களை இந்த வேலையெல்லாம் செய்ய சொல்லிட்டாங்களா? அவ ஒண்ணு வேலை வாங்கல தங்கச்சி, அவளுக்கு ஏதோ கையில அடிபட்டு இருந்தது, ஒத்தாசைக்கு கூட மாட வேலை செஞ்சு. அண்ணி புடவையெல்லாம் கூட துவச்சு போட்டீங்களா? அப்படியே காத்து வாக்குல கேள்விப்பட்டேன். ஐயோ, கொஞ்சம் விட்டா ஊரை கூட்டி தமுக்க அடிச்சிட போல இருக்க. பொண்டாட்டினா இதெல்லாம் செய்ய வேண்டியதுதான். ஆமா, மாப்பிள்ளை இதெல்லாம் உனக்கு செய்யறது இல்லையா? அவரங்க இதெல்லாம் செய்யறாரு. என்ன ஏதோ பணம் பண்ணி கேட்டீங்களாமே? ஆமா தங்கச்சி, ஒரு நல்ல தென்னந்தோப்பு ஒண்ணு விலைக்கு வந்துச்சு. 50,000 ரூபாய் விலை பேசி அட்வான்ஸ் கொடுத்துட்டேன். பத்திரம் பண்றதுக்கு கொஞ்சம் பணம் பத்தல, அதான் மாப்பிள்ளை கிட்ட கைமாத்தா கொஞ்சம் கேட்டு. அவர்தான் கொடுத்தாரு. அண்ணி, நல்ல காரியத்துக்காக போற பணம் முதல்ல கொண்டு போய் சாமி கிட்ட வச்சு அவர்கிட்ட எடுத்து கொடுங்க. சரி நீ. ஏமா, மாப்பிள்ளை ஒண்ணும் தப்பா எடுத்துக்கலையே? நீங்க ஒண்ணு, அவர் நல்லவராச்சு, அதெல்லாம் ஒண்ணு நினைச்சுக்க மாட்டாரு. எங்கன்னு பிள்ளைங்க ஒண்ணு காணா? ரெண்டும் ஸ்கூலுக்கு போயிருச்சுல. அதான் நீங்க 2 பேரும் சின்ன பிள்ளைங்களா ஆயிட்டீங்களா? வணக்கம். அண்ணே எங்க? உள்ள இருக்காங்க, நீங்க உட்காருங்க, நான் கூப்பிடுறேன். சரி. ஏண்டா காளியப்பா, தங்கச்சி பாவ நீ தூக்கி வச்சு கூடாதா? அவ எங்க டேய்னு சொல்றா சித்தப்பா. டேய் நான் சொல்றா, அது பரம்பரை புத்திடா. உங்க காமாட்சி அத்தை கூட சின்ன வயசுல என்னையும் பெரியவரையும் டேய்னு தான் கூப்பிடும். வாடா தம்பி. டேய் பசங்களா, இல்ல அங்க போய் படிங்க. ஓடு ஓடு. என்ன விஷயம்? அந்த தோப்புக்கார பார்த்து பத்திரம் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணனே. பணம் தயார் பண்ணிட. கொஞ்சம் குறைஞ்சது. தங்கச்சி கிட்ட கேட்டு இந்த பணத்தை எதிர்பார்த்துட்டு இருந்தேன், இப்பதான் கிடைச்சது. என்னென்ன யோசிக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல, அந்த தோப்பை ஒட்டி 5 ஏக்கர் நஞ்ச நிலம் இருக்கு, அதையும் நீ வாங்கிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அம்புட்டு பணத்துக்கு நான் எங்க போவேன்? இதுக்கு ஏற்பாடு பண்றதுக்கே அந்து போச்சு. என்ன செய்யறது இப்போ? என் மச்சாங்கிட்ட சொல்லி பணத்துக்கு ஏற்பாடு பண்றேன். உங்க கையில இருக்கிற பணத்தை எடுத்துக்கிட்டு சாயங்காலம் கரும்பு தோட்டத்துக்கு வா, பாத்துக்கலாம். தம்பி, நம்ம மச்சான பணத்துக்கு அமிச்சேன்னு சொன்னல, அது சம்பந்தமா பேச வந்திருக்காங்க. சின்னதா வணக்கம். அத்தான், இவங்க நமக்கு ரொம்ப வேண்டியவங்க. நாம 1000 கொடுத்தா 2000 கொடுப்பாங்க, லட்சம் கொடுத்தா 2 லட்சம் கொடுப்பாங்க. ஐயோ, கள்ளு நோட்டா? சத்தம் போடாதீங்க. அட நீங்க எனக்கு பயந்துகிட்டு. இந்த பாருங்க, இந்த 2 நோட்ல ஏதாவது வித்தியாசம் இருக்கான்னு பாருங்க. வாங்கிதான் பாருங்க. பாருங்க, எந்த வித்தியாசமும் தெரியாதுங்க. இருந்தாலும் பயப்படாதீங்க. சிக்கலான விஷயமா தான் நான் உன்னை சம்மந்தப்படுத்துவனா? அதுக்கு இல்லன்னு. இத பாரு, இதுல என் பணம் 50,000 ரூபாய் இருக்கு. நான் ஒரு நல்லதை அனுபவிக்கிறேன்னா நீ அனுபவிக்கணும் இல்லையா? ஏங்க விருப்பம் இல்லாத கட்டாயப்படுத்துறீங்க? பாபா ஒரு திருத்தன் முடிச்சுக்கிட்டு இருக்காரு. அட உங்க படத்தை கொடுங்க. கொஞ்சம் பொறுங்க, தம்பிக்கு இல்லாம அவர் எதையுமே செய்ய மாட்டாரு. இந்தா புடி என் பணத்தை. ஐயோ வேணாண்டா, அண்ணா இவன் பணம் சீக்கிரம் மாத்து. அண்ணே 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 அண்ணே, நாம மோசம் போயிட்டேன்னு. அந்த பாவிங்க நம்ம ஏமாத்தானுங்க. இங்க பாருங்க, வெறும் வெள்ளத்தாளா வச்சு கொடுத்துருக்கானுங்க. என்னப்பா சொல்றேன்? அப்ப எனக்கு கொடுத்த பணம் எதுக்கும் பாத்துருவோண்ணே. வா. என்னங்க, என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல, நீ உள்ள போ. ஐயோ தம்பி, ஐயோ நம்ம மோசம் போயிட்டோம்டா, நம்ம மோசம் போயிட்டோம். அண்ணே, நீங்க கவலைப்படாதீங்கண்ணே. அந்த பாவிங்களை எங்கிட்டாவது கண்டுபிடிச்சு நம்ம பணத்தை திருப்பி அவங்க ஏமாத்துக்காரனுங்கப்பா. இந்நேரம் எங்க போனானுங்களோ, நான் எங்கப்பா போய் தேடுறது? இப்ப என்னென்ன பண்றது? தம்பி, என் பணம் போனதை பத்தி நான் கவலைப்படலப்பா. ஆனா உன் பணம் போயிடுச்சுன்னு நினைக்கும் போதுதான் எனக்கு ரொம்ப வேதனையா இருக்குப்பா. தம்பி, இத பாருப்பா, என்னாலதானே உனக்கு இவ்வளவு கஷ்டம். இந்த வீட்டை வித்தாது உன் பணத்தை கொடுத்துறேன்டா. என்ன என்ன இப்படி எல்லாம் பிரிச்சு பேசுறீங்க? எனக்காக வீட்டையெல்லாம் விற்க வேணாம், அதெல்லாம் செய்யாதீங்கண்ணே. பணம் போனா போயிட்டு போகுது, நாம எப்படியாவது உழைச்சு சம்பாதிச்சுக்கோ. இவ்வளவு பணம் சம்பாதிக்க போறோம். அண்ணே, பரவாயில்ல பரவாயில்ல, நான் வரேன்.
வாங்க வீராச்சம் என்ன, உங்களை தான் பார்க்கணும்னு வந்துட்டு இருக்கேன். நானும் உங்களை தான் பார்க்கலான்னு வந்துகிட்டு இருக்கிறேன். உங்க தோப்பை என்னால வாங்க முடியல. இடையில ஒரு சின்ன அசம்பாவிதம் ஏற்பட்டு போச்சு. என்ன தப்பா நினைச்சுக்கிறாதீங்க. அதனால என்னங்க, தோப்பு உங்க குடும்பத்துக்கு தானே வந்து சேர்ந்திருக்குது. எங்க குடும்பத்துக்கா? யாரு வாங்குனது? உங்க அண்ணனோட மச்சனம் தான். மச்சனனா? அவனுக்கே அது அவ்வளவு பணம்? அது என்னமோ எனக்கு தெரியல. உங்க அண்ணன் தான் கூட இருந்து எல்லாத்தையும் பேசி முடிச்சாரு. எங்க அண்ணனா? ஆமாங்க. என்ன சொல்றீங்க? இந்தாங்க நீங்க கொடுத்த அட்வான்ஸ் பணம். அண்ணே, இந்த பணம் அவங்க கொடுத்ததுதான். மாணிக்கம், உங்க சின்னத்தா மாதிரி 4 மாங்காய் மடை எனக்கு கிடைச்சா போதும். இந்த ஊரையே விலைக்கு வாங்கிடலாம். ஏய், வாங்குவீங்கடா, வாங்குவீங்க. உங்களை வாங்குறதுக்கு தாண்டா தேடிட்டு இருக்கிறேன். டேய், வாங்குவீங்கடா. நீங்க தோப்பீங்களா? டேய், வெத்து ரோட்டை குடிச்சு ஏமாத்திட்டீங்களே. டேய், ஐயோ, உங்களை வெட்டி சாட்டு. இவரை உயிரோட விடக்கூடாது. வாங்க வாங்க, வெட்டுங்க. வரும்போது எடுத்து வாங்க. சாட்சியங்களின் வாக்குமூலத்தின்படி குற்றவாளி என கருதப்படும் சின்ன கருப்பன்தான் கொலைகளை செய்தார் என்று சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபிக்கப்பட்டு விட்டதாலும், குற்றவாளியே கொலை செய்ததை ஒப்புக்கொண்டதாலும், இந்த குற்றங்களுக்கு முன் விரோதமோ திட்டமிட்ட சதியோ இல்லை என்கிற காரணத்தை குற்றவாளிக்கு சாதகமாக்கி இபிகோ 302வது பிரிவின்படி சின்ன கருப்பனுக்கு இந்த நீதிமன்றம் ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறது. வாங்கத்த. என்ன பார்சல் எல்லாம் பலமா இருக்கு? ஆஞ்சநேயர் கோயில்ல வடமாலை சாத்தினேன், கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். அத்த, ஆஞ்சநேயர் கொஞ்சமாச்சும் வடை சாப்பிட்டாரா? அண்ணமாவனே, சாமி பத்தெல்லாம் தப்பா பேசாதீங்க. வாங்க பிரசாதம் சாப்பிடலாம். அங்க தோட்டத்துல காய் இருக்கிறாங்க, போய் பார்த்து வந்துடுறோம். கல்யாணிட்ட கொடுத்துட்டு போங்க, வந்து சாப்பிடுறோம். சரி வாங்கத்த. சந்திரா, உனக்கு சீக்கிரமா கல்யாணம் ஆகணும்னு சாமி கிட்ட வேண்டிட்டு வந்திருக்கேன். நீ ஒன்னும் கவலைப்படாத. என்ன இது? நீங்க சொல்றது பார்த்தா நான் இன்னும் கல்யாணத்துக்கு அலையிற மாதிரி இருக்கு. எனக்கு ஒண்ணும் கல்யாணம் வேண்டாம். வயசு பொண்ணுகளுக்கு வாய்க்கும் மனசுக்கும் வித்தியாசம் இருக்குன்னு எனக்கு தெரியாதா? போங்கத்த. அத்தா, இந்த இடி அடிக்கிறா கடவா போல கலண்டரும் போல இருக்கு. வாமா. என்னடி இது? இன்னைக்கும் முருங்கைக்காய் குழம்பா? ஆமாம்மா. ஏன் இப்படி கேக்குற? நானும் வரும்போதெல்லாம் பாக்குறேன் முருங்கைக்காயவே நறுக்கிட்டு இருக்கியே. வேற குழம்பு வைங்கடி, உடம்பு தாங்காது. அட நீ வேறமா, வீட்டு வெறும் முருங்கை மரம் இருக்கும் போது வேற என்ன குழம்பு வைக்கிறது? நல்ல வேலை உங்க மாமனாரு வயல் புறாவும் முருங்கை மரமா வைக்காம இருந்தாரே. ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். என்னோட இது பிரசாதத்தை காணா? நம்ம வீட்டு குட்டி ஆஞ்சநேயர் தான் எடுத்துட்டு போயிருக்கோம், போய் பாரு. அடே, உனக்கு இது வேணும்னா 10 காசு கொடு. பெரண்டி, நீ பெரிய ஆளா ஆன உடனே போலீஸ் வேலைக்கு தான் போய் சேருவேன்னு நினைக்கிறேன். இந்தா சின்னம்மா, அவங்க கையில காசு கொடுக்காதீங்க. மிட்டாயா வாங்கி தின்னு தின்னு நேற்று பெரிய நாக்கு பூச்சி வந்து விழுந்துச்சு. சின்ன பிள்ளையா இருந்தா நாக்கு பூச்சி விழத்தான் செய்யும். நீ பிஸ்கட் வாங்கி போ. என்னக்கா? அட அறிவு கட்டவனே, நான் சின்ன தம்பர வேணும்டா. சரியாத்த. போடா. அண்ணே, அண்ணமாவனே. என்னத்த? மூட்டை என்ன விலைக்கு போகுது? 100 கிலோ மூட்டை 210 ரூபாய்க்கு மேல ஏற மாட்டேங்குது. உழுதவன் கணக்கு பார்த்தா உனக்கு கூட மிஞ்சாதுன்னு சொல்றது சரியாத்தான் இருக்கு. ஏண்டா கோவாலு, நெல்லு வாங்குறது நீ, 10 ரூபா போட்டு கொடுக்கறது. பொம்பளை எல்லாம் உள்ளதா இருக்காங்க, அங்க போய் வந்த வேலைக்கு கவனிங்க. யாவா அரியா கொக்கா.
அண்ணி வாங்க. அத்தா ஆஞ்சநேயர் கோயில போய் வடமாலை சாத்திட்டு வந்தேன். இந்தாங்க பிரசாதம். என்னங்க பேராண்டி, வாய்க்கும் கைக்கும் பலமா சண்டை நடக்குது போல இருக்கு. வாய் திறந்து பேசவே மாட்டேங்கிறீங்க. வயசான கிழவிக்கிட்ட எல்லாம் நான் பேசுறதே இல்ல. எனக்கு சின்ன பேச்சு அப்படியே இருக்கு. வாங்க பெரியம்மா. அத்தை இதை எடுத்துக்கிட்டுமா? வேண்டாத்தா, வயிற்று பிள்ளைக்காரி, நானே எடுத்துறேன். அத்தா ருக்மணி, இந்த வாட்டி உனக்கு பொம்பளை பிள்ளை தான் பறக்கணும்னு சாமி கிட்ட வேண்டிட்டு வந்திருக்கேன். இதோட ஆபரேஷன் பண்ணிக்கோ. இதுவும் ஆம்பளை பிள்ளைய பிறந்துடுச்சுன்னா பொம்பளை பிள்ளை தான் வேணும், பொம்பளை பிள்ளை தான் வேணும்னு வீட்டையே ரொப்பிடாதீங்க. பெரிய மாப்பிள்ளை கிட்டையும் சொல்லி வை. எங்க சின்ன மாப்பிள்ளைய ஆளையா காணா? மைதானத்துல கபடி போட்டி நடக்குது, அங்க போயிருக்கான். கபடி 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 சார் ஒரு நிமிஷம் வாங்க சார். என்னப்பா இந்த ஆட்டம் ஒழுங்கா நடக்கணும்னா இந்த பொண்ணை இங்க இருந்து வெளியே போய் சொல்லுங்க. ஏமா நீ போய மாமா. செய்யறதே செஞ்சுவிட்டு ரொம்ப நல்ல மாதிரி நினைக்கிறியா? என்ன பொல்லாத செஞ்சுட்டாங்களா? கட்டிக்க போற அத்தை மகனை பார்த்து கண்ணடிக்கிறது தப்புன்னு எந்த ஆம்பளையாவது சொல்ல சொல்லுங்க. கட்டிக்க போறவன்னா கண்டத்துல கண்ணடிக்க சொல்லுச்சா? எனக்கு பிடிச்சிருக்கு, நான் செய்யறேன். நீங்களும் செய்ய வேண்டியது தானே? அதுக்கு அந்த மாதிரி ஆள பாரு. மாமா, உங்களுக்கு குடுமி வச்சா ரொம்ப அழகா இருப்பீங்க. குத்தி குத்தி. ஆமா மாமா. நீங்களும் அது மாதிரி கோமணம் கட்டினா அழகா இருக்கும் சொல்லிருவியா? போடி. இத பாருங்க மாமா, நீங்க 1000 பேர் மத்தியில இருந்தாலும் சரி, நான் உங்களை பார்த்து கண்ணடிப்பேன். நீங்களும் கண்ணடிக்கணும். அடிக்கலனா அத்தனை பேர் முன்னாலேயும் உங்களை கட்டி பிடிச்சி கண்ணா பின்னால முத்தம் கொடுத்துருவேன். அடி பாவி, நீ அப்படி செஞ்சா என் கௌரவம் என்ன ஆகுறது? உங்க மரியாதை கௌரவம் எல்லாம் போக கூடாதுன்னா நான் சொல்றபடி செஞ்சிருங்க. அதான் உங்களுக்கும் நல்லது, நம்ம குடும்பத்துக்கும் நல்லது. கண்ணம்மா, ராசா கிட்ட குடும்பத்தை பத்தி என்ன பேசிக்கிட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல, அவர் நல்லதுக்காக சில விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கேன். அது மாதிரி நடந்துக்கணும்னு நீங்களும் புத்திமதி சொல்லிட்டு போங்க. ராசா, கண்ணம்மா புத்திசாலி பொண்ணு, எதை சொன்னாலும் நல்லதுக்கு தான் சொல்லும். அது சொன்னபடி செஞ்சிரு. பங்காளி, விஷயம் பேசாதீங்க. அது என்ன சொன்ன தெரியுமா? என்ன சொன்னாலும் சரி, அதுபடி செஞ்சிரு. உன்னால முடியலையா? நான் செய்யறேன். ஒரு உபகாரம் தான். ஒண்ணு வேணா, நீங்க போங்க. அப்படி என்ன செய்ய சொல்லி இருக்கோம்? என்னையா வத்தி? அம்மா தங்கராசு கிட்டயும் கண்ணமாட்டியும் பேசிட்டு இருந்தியே, நான் பாத்துக்கிட்டே இருந்தேன். எனக்கு பொடி போடுறது மாதிரி ஏதாவது விசிஞ்சுக்கிச்சா? எங்க என்ன நடக்குதுன்னு பார்த்து யார்கிட்ட சொல்லேன்னா பொடி உன் மூக்கல ஏறாதா? அட போயா, இவனுக்கு பொடிக்கு பதில் விஷத்தையாவது கொடுத்துடலாம். தொலைஞ்சு போட்டும். உன் விஷயமும் ஏதாவது எனக்கு சிக்கும், அன்னைக்கு புடிய போடுறேன்.